குரூப் 1ல் கேட்ட தமிழ் சொசைட்டி கொஸ்டின் பார்க்கலாம். திருக்குறள் கொஸ்டின். இது ஒரு கொஸ்டின் தான் ஈஸியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஸ்டின் என்ன அப்படின்னா, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இழுக்கா இயன்றது அறம். ஸோ அது எல்லாமே இருக்கிறது தான் அறம்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். அதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அழுக்காறு ஃபஸ்ட்டு, அழுக்காறு பொறாமை குணம் இல்லாமல் இருப்பது. அவானா ஆசை இல்லாமல் இருப்பது. அழுக்காறு அவா வெகுளி, வெகுளினா கோபம் கொள்ளாமல் இருப்பது. இன்சொல் இழுக்கா இயன்றது அறம், இழுக்கா இயன்றது அறம். ஸோ 4th ஒன் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்தது பார்க்கலாம். இது பாருங்கள், என்ன திருக்குறள் அப்படின்னா, அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட்டு 183. கல்லாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்து கீழே இருக்குது. ஸோ இதுவும் கொஞ்சம் ஈஸியானதான், ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கூற்று ஏ பாருங்கள். பிறரால் இகழப்படாமல் யாரும் என்னை இகழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி வாழணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. யாரும் இகழக்கூடாது, இப்போ என்னை நான் யாருமே என்னை பற்றி இகழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி வாழணும் அப்படின்னா, எந்த பொருளாக இருந்தாலும், யாருடைய பொருளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும், எவ்வளோ விலை மதிப்பற்ற பொருளாக இருந்தாலும், யாதொரு பொருளையும் கள்ளத்தினால் அடையக்கூடிய எண்ணம் நம்ம நெஞ்சில் வரவே கூடாது. நம்ம மனசில் அந்த பொருளை நம்ம அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாராலையும் இகழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டுமே பொருள் தான். என்ன திருக்குறள் அப்படின்னா, எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும். எல்லாமை வேண்டுவான் என்பான், எல்லாமேனா இகழக்கூடாது. எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்கத்தான் நெஞ்சு. தன்னோட நெஞ்சில் பிறரோட பொருளை ஆசைப்படவே கூடாது, அந்த ஒரு எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. கூற்று சரி, காரணமும் சரி.